வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் இன் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரு சங்கர் நாராயணன் அவர்கள். கமாரிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் கமாரிட்டி மார்க்கெட்ல ஏன் சரியில்லை, என்னென்ன அட்வான்டேஜஸ் கமாரிட்டி மார்க்கெட்ல இருக்கு? கேபிட்டல் மார்க்கெட்ல அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வால்யூம் ஜாஸ்தி, நிறைய பேர் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. கமாடிட்டி மார்க்கெட் அதுல இருந்து கொஞ்சம் லிமிடெட் ப்ராஸ்பெக்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்காங்கன்னு சொல்லலாம். அட்வான்டேஜஸ் சொன்னீங்கன்னா, இதுக்கு பொருள் வணிகத்துல ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு. தங்கம்னு எடுத்தோம்னா பஜார்ல என்ன ரேட் இருக்கு, 28,800 இருக்கா, அதை விட இங்கே கம்மியாக கிடைக்குதா வாங்கலாம், அதிகமாக இருக்கா விற்கலாம்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. வேற அந்த ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதில் கிடையாது. பேப்பர் ட்ரேடிங் தான். இதில் பெருவாரியான நஷ்டம் வருவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. அங்கே 500 ரூபாய் ஷேர் எல்லாம் 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய நடந்திருக்கு. மக்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. இங்கே அந்த மாதிரிலாம் வராது. எவ்வளவு கேவலமா போனாலும் 27,000 29,000 ரூபாய் விற்கிற தங்கம் 2,000 வர போறது இல்லை. அந்த மாதிரி வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ரிஸ்க் எக்ஸ்போஷர் கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது இங்க குறைவா இருக்கு. அதனால இது நல்லது. கமாடிட்டி ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணாம எப்படி யூஸ் பண்ணது, எப்படி போடணும் சார்? ஸ்டாப் லாஸ் நார்மலா எல்லாருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டா, எப்ப ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அந்த ஸ்டாப் லாஸ் போடுற ஆர்டர் மட்டும் நடக்குது. நாங்க டார்கெட் போடுற ஆர்டர் நடக்க மாட்டேங்குது. 500 ரூபாய்க்கு வாங்குற ஷேர் 530க்கு விற்கிறதுன்னு போடுறோம். அதே நேரத்தில் ஸ்டாப் லாஸ் 470ன்னு போடுறோம். இந்த 470 நார்மலா அடிபட்டு போகுது. 530ங்கிறது ரொம்ப சாதாரணமா நமக்கு நடக்கிறது இல்லை. நம்ம பொதுவாகவே வாழ்க்கையில எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்லை. எதிர்பாராதான் நடக்கும். எதிர்பாராத நடப்பதற்கு உண்டான அதுக்கு எப்படி நாம எதிர்பார்க்கணும், அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நீங்க 500 ரூபாய்க்கு வாங்கின உடனே என்ன பண்றாங்க, சில பேர் ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 510 515 வரும்போது அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க வாங்கின விலையை அடுத்து போடணும். 500 ரூபாய்க்கு கீழே 490 492 அந்த மாதிரி போடலாம். அதாவது விலை ஏறினதுக்கு அப்புறம் தான் போடணும். இறங்கி போச்சுன்னு சொன்னா பெட்டர் புக் த லாஸ் அண்ட் கெட் அவுட். 500 ரூபாய்க்கு வாங்கினது நீங்க 495 90ன்னு வந்துருச்சுன்னு சொன்னா மறுபடியும் மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 90% கிடையாது. அப்போ be quick to book the loss and wait on your profit. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் தான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப தேவையானது. எல்லாரும் எப்ப பண்றாங்க ஸ்டாப் லாஸ் போடுறது, நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் புக்கிங் அட் 495 நம்ம 470 வந்தா நம்ம போட்டு வச்சுக்கலாம், சேஃபா இருக்கும். அது 470 வந்துருது, அடிச்சிருக்கு. அதை விட்டுட்டு நீங்க ப்ராஃபிட் வரும்போது ஸ்டாப் லாஸ் போடுங்க. லாஸ் வந்தா லாஸை புக் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அந்த மாதிரி பண்ணோம்னு சொன்னோம்னா ஓரளவு அதிகப்படியான நஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் போடும்போது என்ன மாதிரியான லெவல்ஸ் பயன்படுத்தணும் சார்? அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். 500 ரூபாய்க்கு வாங்குறது 515ஆவும் போகலாம், 495ஆவும் போகலாம். 495 வரும்போது நீங்க ஸ்டாப் லாஸ் உடனடியா போட்டு புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. அந்த டிரான்சாக்சனை க்ளோஸ் பண்ணிட்டு வேற எதுக்கு போகலாமே தவிர, அதுல இருந்து ஒரு 30 ரூபாய் கீழே இறக்கி போடணும்னு சொன்னோம்னா அந்த 30 ரூபாய் கண்டிப்பா இருக்கு. அதாவது மார்க்கெட்டினுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கேட்டா, இறங்கினால் ஒரே முகமாக இறங்குவதும் ஏறினால் ஒரே முகமாக ஏறுவதும் தான் இருக்கு. அதை பயன்படுத்திக்கணும். நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படி போட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம் அடிச்சிருச்சுங்கிறது மாதிரி இல்லாம நம்மளே லாஸை புக் பண்ணிட்டோம். 500 ரூபாய்க்கு வாங்கினோம், துரதிருஷ்டவசமா 492 வந்துருச்சு. பெட்டர் புக் த லாஸ் அண்ட் கெட் அவுட். அந்த மாதிரி பண்ணணும். இல்ல 512 13 வந்ததுக்கு அப்புறம் அந்த நீங்க வாங்கின விலையிலேயே போடலாம், அல்லது வாங்கின விலையை போட்டு கொஞ்சம் குறைச்சு போடலாம். அப்ப நோ லாஸ் நோ கெயின்ல வெளியே வரலாம், அல்லது குறைந்த நஷ்டத்துல வெளியே வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராஃபிட் ஆனது ரன் பண்றதுக்குள்ள வாய்ப்பு நிறைய கிடைக்குது. 513ங்கிறது நீங்க 530 கூட போட வேண்டிய தேவையில்லை, 550ஆவும் போகலாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் காந்தி. சுவிட்சர்லாந்து ஒரு 1100 ஷேர் வாங்கியிருக்கேன் மேடம். காந்தி, உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் சத்தமா கேளுங்க. வணக்கம் மேடம். அது சுவிட்சர்லாந்து ஒரு 1100 ஷேர் வாங்கியிருக்கேன் மேடம். சுவிட்சர்லாந்து ஒரு 1100 வாங்கியிருக்கேன் மேடம். என்ன வாங்கியிருக்காரு? 1100 என்ன வாங்கியிருக்கீங்க நீங்க?
சுவிட்சர்லாந்து இந்த சுவிட்சர்லாந்து ஷேரை கேக்குறாரு. நீங்க பங்கு மார்க்கெட்டை பத்தி கேக்குறீங்க, சுவிட்சர்லாந்து ஷேர் தானே கேக்குறீங்க? மேடம் பங்கு மார்க்கெட் தான். நிகழ்ச்சி இல்லையே இது வந்து பொருள் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து உங்கள் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க காந்தி. மட்டும் கேளுங்க. பங்கு மார்க்கெட்டுக்கு தனி நிகழ்ச்சி ஒளிபரப்பும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தேகத்தில் நீங்க கேட்டுக்கலாம். சார், இந்த பேஸ் மெட்டல்ஸ்ன்றது ஒரு குரூப், ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வந்து ஒரு குரூப். அந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வந்து ஏறும்போது இந்த பேஸ் மெட்டல்ஸ் வந்து இறங்குது. இதற்கு என்ன காரணம்? இது காமனான ஒரு விஷயம் தான். அதாவது ஆபரேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எந்த குதிரை வேகமா போகுதோ அதுல ஏறணும், மெதுவா போற குதிரையை விட்டு இறங்கிடணும். இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு குறிக்கோள். அப்படி வரும்போது எது பேஸ் மெட்டல்ஸ் வந்து அதிகப்படியா மேல போய்கிட்டே இருந்துன்னு சொன்னா ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் கண்டிப்பா இறங்கிடும். ஆபரேட்டர்ஸ் எதுவுமே வந்து மனிதர்கள் உருவாக்குவது தானே. இது ஜெயிக்குதுன்னு சொன்னோம்னா இவங்க வந்து நிறைய பேர் வாங்குறதுனால அது மேல ஏறுது. மாதிரி தங்கத்தை வந்து ஏகப்பட்ட பேர் நேற்று பாத்தீங்கன்னா தங்கத்தை வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கமும் வெள்ளியும் போட்டி போட்டுட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருக்கிற இந்த பேஸ் மெட்டல்ஸ் இருக்கிற பூரா வித்து தூர எஞ்சிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்பப்போது மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த போர்ட்போலியோ சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு விளைவு தான் அது. வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இது வந்து நடக்குது. கோல்டும் சில்வரும் இணைபிரியாது, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்காது. இது ஏறிச்சுன்னா அதுவும் ஏறத்தான் செய்யும், அது இறங்குச்சுன்னா இது இறங்கத்தான் செய்யும். அதே மாதிரி பேஸ் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காப்பருங்கிறது லீடர் ஆஃப் த பேஸ் மெட்டல். காப்பர் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா மற்ற பொருட்கள்லாம் இறங்க ஆரம்பிக்குது, காப்பர் ஏறிச்சுன்னு சொன்னா மற்ற பொருட்கள்லாம் ஏறுது. இது வந்து இந்த ரெண்டு வித்தியாசத்தை நீங்க பாத்துக்கிட்டு பண்ணாலே வந்து பெருவாரியான லாபத்தை நீங்க சம்பாதிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம், நாங்க திருநெல்வேலியில இருந்து ராஜா பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராஜா, கமாடிட்டி சந்தையில இருக்கக்கூடிய உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து நான் பாத்தீங்கன்னா என்னோட யூசேஜுக்காக பாத்தீங்கன்னா 5 கிராம் 2 கிராம் 3 கிராம்ங்கிற மாதிரி தங்கத்தை வந்து ஹோல்ட் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க ராஜா, மேலும் சொல்லுங்க. ஹோல்ட் பண்றேன். இதுல வந்து என்னன்னா இப்ப என்னமோ ஃபர்தரா இப்ப ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல வந்து தங்க ரேட்ல நல்லா குறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு இனிமே பர்ச்சேஸ் பண்ணா போதுன்னு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சொல்றாங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எந்த காரணத்துக்காக அது குறையும், வாய்ப்புகள் இருக்கா, அப்படி அந்த வாய்ப்புகள் இருந்தா அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கறத நீங்க டிவில சொல்லுங்க, நான் பார்த்து கேட்டுக்கிறேன். நீங்க வாங்குறது வந்து எஸ்ஐபி முறையில வாங்குறீங்க, 2 கிராம் 3 கிராம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கி சேர்த்துக்கிட்டே போறீங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு எல்லா ரேட்லயும் நீங்க வாங்குறீங்க, ஆவரேஜ் பண்ணிக்கிறீங்க. நீங்க 29,000 வாங்குவீங்க, 28,000 வாங்குவீங்க, 27,000 வரும்போது வாங்க போறீங்க, அதே மாதிரி 30,000 போகும்போது வாங்குறீங்க. ஆவரேஜ் காஸ்ட் வந்து மோரார்லெஸ் மார்க்கெட் ரேட் அனுசரிச்சு வந்துடும், உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்றது மாதிரி தங்க விலை இறங்குவதற்கு உண்டான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய ரூபாயினுடைய மதிப்பானது அதிகமாகும் போது தங்க விலை இறங்கும். இன்னைக்கு வந்து 61.30 இருக்கு, சப்போஸ் 57 58 வந்ததுன்னா நிச்சயமாக தங்க விலை குறையும். இந்திய பொருளாதாரமானது வளர்ச்சி அடையும் போது இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் அதிகமாக உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கையோட இருந்தீங்கன்னு சொன்னா தங்க விலை இறங்கும் என்று எதிர்பார்க்கலாம். இல்ல இப்படியே தான் பொருளாதாரம் மந்த நிலையில தான் இருக்கும், இந்த டெபிசிட் வந்து குறையறதுக்குள்ள வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு நிலையில இருந்துன்னு சொன்னா அது மாதிரி இருக்கும். அது வந்து பொருளாதாரத்தை பொறுத்த விஷயம். அது அதோட இது வந்து சர்வதேச கமாடிட்டியா இருக்கிறதுனால அமெரிக்க பொருளாதாரம் முக்கியமான பங்கு வகிக்குது. அங்க வந்து ரொம்ப பொருளாதாரம் வீக் ஆச்சுன்னு சொன்னா தங்க விலை இறங்கும், டாலருடைய மதிப்பு அதிகமாயிருச்சுன்னு சொன்னா தங்க விலை ஏறும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கல்பனா. ஹலோ, மேடம் நான் சார் கிட்ட பேசணும். பேசலாம் கல்பனா. சார் நான் வந்து காப்பர் வந்து பை பண்ணி வச்சிருந்தேன் சார். செகண்ட் கான்ட்ராக்ட்ல வந்து 477.60 பை பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் இப்ப பார்த்தா அது ஃபுல்லா இப்ப செல் பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் 477.60 சார். 477 செகண்ட் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு வாங்கி வச்சிருந்தேன் சார். நானு அது வந்து ஏற்கனவே ஒரு கால் போட்டிருந்தேன். நானு அது எக்ஸின் போடுறதுக்காக நான் இதை வாங்கினேன். நானு அது க்ளோஸ் பண்ணிட்டேன். நானு இப்ப இது வந்து இப்ப அப்படியே நிக்குது. இப்ப 3 லாட் வாங்கியிருந்தேன் சார். நானு இப்ப ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு லாட் வந்து கட் பண்ணிட்டேன். 14,000 லாஸ்ட்ல வெளியில வந்தது. நானு இப்ப திருப்பி இந்த 2 லாட் வந்து இன்னும் டவுன்ல போயிட்டு இருக்குங்க சார். அதான் என்ன பண்றது ஒன்னும் புரியல. கட் பண்ணிட்டு நாங்க சில லெவல்ஸ் கொடுக்கறோம், அதை வச்சுட்டு நீங்க டெய்லி ட்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 3,000 4,000 சம்பாதிச்சுட்டு அந்த லாஸை குறைக்கிறதுக்குள்ள பண்ணலாம். ஏன்னா நீங்க வாங்கின விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க. அது இப்ப வந்து நான் உடனே வந்து லாஸை புக் பண்ணுங்கன்னு சொல்ற போது உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு நஷ்டம் வரும். அதுக்கு மாறாக நாங்க லெவல்ஸ் கொடுக்கறோம். அந்த லெவல்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்க டெய்லி ஒரு 2,000 3,000 ரூபாய் கிடைக்க முடியாத அளவுக்கு ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்கு.
தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பெரியசாமி. வணக்கங்கம்மா. சொல்லுங்க பெரியசாமி, உங்க கேள்வி ஐயா. சொல்லுங்க. வணக்கங்கய்யா. கோல்டு ரேட் இன்னைக்கு எந்த லெவல் இருக்குங்கிறத சொல்லுங்க. இது மறுபடியும் 1237 இருந்து அதிகமா ஏறி இருக்கு. மறுபடியும் 70 வரைக்கும் போகுங்களா இல்ல இந்த லெவல்ல இருந்து கீழே இன்னைக்கு திரும்ப வாய்ப்புங்களா? நீங்க எந்த விலையை சொல்றீங்கன்னு தெரியல. எம்சிஎக்ஸ் கோல்டு மெகாங்க சார். கோல்டு மெகா வந்து நீங்க வந்து இன்னைக்கு செய்யக்கூடிய வழிமுறையை வேணா சொல்றேன், மொத்தத்துக்கு சொல்லிடுறேன். தங்கத்தோட சேர்த்து மற்ற பொருளையும் சேர்த்து சொல்றேன். தங்கம் வந்து 29,389க்கு கீழே விற்கலாம். இன்னைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். 29,389க்கு கீழே வந்தால் விற்கணும். அதுக்கு மேல இருந்தா விற்க கூடாது. அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நம்ம வந்து இதுல மார்க்கெட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கூடுதலா தானே விலை கிடைக்குது, வித்துறோம். எல்லாருடைய தப்பும் அதுதான். அதனால இந்த விலைக்கு கீழே வரும்போது மாத்திரம் வித்துருங்க. வாங்குவது வந்து இதுல இருந்து ஒரு 300 ரூபாய் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. 300 ரூபாய் வரைக்கும் இறங்கலாம் அல்லது 200 ரூபாய் இறங்கலாம். அந்த நேரத்தில் நீங்க அந்த இறக்கத்தை பயன்படுத்தி வாங்கலாம். ஒண்ணு. அதே மாதிரி மற்ற பொருட்களுக்குள்ள விலை பட்டியலையும் நான் சொல்றேன். 108.4க்கு கீழே இருந்தால் நீங்க அலுமினியத்தை விற்கலாம். அதே மாதிரி 107 ரூபாய்க்கு மேல இருந்தா வாங்கலாம். காப்பர் வந்து 458 ரூபாய் 40 பைசாவுக்கு கீழே இருந்தா விற்கலாம். 452க்கு மேல இருந்தா வாங்கலாம். குரூட் ஆயில் 6108க்கு கீழே இருந்தால் விற்கலாம். 6004க்கு மேல இருந்தா வாங்கலாம். கோல்டு நான் சொல்லிட்டேன். லெட் வந்து நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் லெட்ல நடந்திருக்கு. கண்டபடி இறங்கியிருக்கு. 135 ரூபாய் 35 பைசா இருந்த லெட் ஆனது 132.75 வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளவு இறக்கம் சாதாரணமா நடக்கிறது இல்லை லெட்ல. அப்ப 132.75க்கு மேல வரும்போது நீங்க அந்த நேரத்தில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நேச்சுரல் கேஸ் வந்து ஹீரோ ஆஃப் த வீக். நேச்சுரல் கேஸ் வந்து நேற்று 306 ரூபாய் 10 பைசா போயிருக்கு. அதே மாதிரி நீங்க 300 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா நேச்சுரல் கேஸ் விற்கலாம். இன்னைக்கு வந்து விற்கக்கூடிய, அதாவது அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆனது ரீச் ஆகி இப்ப வந்து ஒரு கரெக்ஷன் லெவலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதனுடைய டார்கெட் வந்து 293 வரைக்கும் வரலாம். நீங்க 97க்கு வித்தீங்கன்னா 93ல புக் பண்ணா 4 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 914 கீழே இருந்தா விற்கலாம். 900க்கு மேல இருந்தா வாங்கலாம். சில்வர் 45,180க்கு கீழே இருந்தால் விற்கலாம். 44,500க்கு மேல இருந்தா வாங்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க ஐயா. பேசலாம் மணிகண்டன். ஐயா வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது நீங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல நல்லா ரொம்ப வருஷமா இருந்திருப்பீங்கன்னு தெரியுதுங்க கொஞ்சம் பார்த்தா. அப்போ கமாடிட்டி மார்க்கெட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது லைஃப் லாங் இந்த பிசினஸ் செய்யலாங்களா? எப்படி இருக்கும்? செய்யலாம். இதுல மார்க்கெட்டை பத்தி ஒண்ணுமே இல்ல. பொருள்கள் வந்து வாங்குவதும் விற்பதும் என்பது சாதாரணமா நடந்து இப்ப வந்து மார்க்கெட் வந்து அது முறைப்படுத்த மார்க்கெட்டா இருக்கு. ரெகுலேட்டட் மார்க்கெட்னு சொல்றது. சாதாரணமா நீங்க கடையில போய் தங்கத்தை வாங்குறீங்க, உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அதே கடைக்கு போய் விற்கிறீங்க. வாங்குறதுக்கு விற்கிறதுக்குள்ள வித்தியாசம் தாறுமாறா இருக்கும். வேற இங்க நீங்க பண்ணும்போது மிக குறைந்த வித்தியாசத்துல பண்றீங்க. வாங்குவதற்கும் விற்பதற்குள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாய், அதுவும் 29,000 ரூபாய் வியாபாரத்துல 1 ரூபாய் 2 ரூபாய் வித்தியாசத்துல வந்து வாங்கவும் விற்கவும் முடியுதுன்னு சொன்னா அதை நீங்க ஒரு நல்ல வாய்ப்பா நீங்க பயன்படுத்தி கொண்டு செய்யலாம். அவ்வளவுதான். முறைப்படுத்தப்பட்ட மார்க்கெட், அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட மார்க்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எம்சிஎக்ஸ் நடந்துட்டு இருக்கு. சார், நேற்று நிலவரப்படி பாத்தீங்கன்னா தங்கம் அண்ட் வெள்ளி மட்டும் இறங்காம இருந்தது. அதர் மெட்டல்ஸ் வந்து காப்பர் அண்ட் அதர் மெட்டல்ஸ் வந்து இறங்கிருக்கு. இது இறங்க காரணம் என்ன சார்? ஒரு உண்மையான காரணம் வந்து சைனால வந்து பொருளாதாரம் வந்து ஒரு மந்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற வந்து நியூஸ். ஒரு ஸ்லோ டவுன் இன் சைனீஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டாங்க. காப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வேர்ல்டுலயே வந்து சைனா தான் பிரின்சிபல் மார்க்கெட். அங்க வந்து பொருளாதார தேக்க நிலை இருக்குங்கும் போது இந்த அடிபடக்கூடியது பேஸ் மெட்டல்ஸ் தான் அதிகமாக அடிபடும். அதனால ஒரு காரணம். ரெண்டாவது, தங்க விலை ஏறினது ஒரு காரணம். நான் முதல்ல சொன்னேன், பிரிஷியஸ் மெட்டல்ஸ் ஏறும்போது கண்டிப்பாக மற்றது இறங்கத்தான் செய்யுது. அது ஒரு காரணம். 2 காரணத்தினாலையும் தான் நேற்று காப்பர் மற்ற உலகங்கள்லாம் இறங்கியிருக்கு.
சார் அதே தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். மேடம், எனக்கு வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். ஏதாவது கமாடிட்டி மார்க்கெட்டிங்ல பேசிக்ல இருந்து வர இது பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க கணக்கு ஏற்கனவே துவங்கி ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே தான் கணக்கு துவங்கணுமா? நான் வந்து ஸ்டாக் ஷேர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்ப நான் கமாடிட்டி மார்க்கெட் டிவில உங்களோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். பட் எனக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ப்ரொசீட் பண்றது, தேவையான அடிப்படை இந்திய குடிமகன்கிற முறையில உங்களுக்கு ஒரு பேன் கார்டுங்கிறது ரொம்ப அவசியம். இந்த கணக்கை ஓபன் பண்றதுக்கு பேன் கார்டு வேணும். உங்க போட்டோ 2 போட்டோ வேணும். உங்க விலாசத்துக்கு உண்டான ப்ரூஃப் வந்து 2 ப்ரூஃப் கொடுக்கணும். மற்றபடி எல்லாம் நீங்க எவ்வளவு தேவையான அளவுக்கு நீங்க முதலீடு செய்றீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்க லாபத்தை ஈட்டிக்கலாம். சார் இன்னைக்கு வந்து கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக செமினார் நாளைக்கு நடக்க போயிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். பாண்டிச்சேரியில ஹோட்டல் அதித்தியில நாளை மாலை 5:30 மணிக்கு செமினார் நடக்குது. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். இதை வந்து நீங்க வரக்கூடிய போன் நம்பர்ல கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிப்பிராயம் இருந்துன்னு சொன்னா கொஞ்சம் முன்கூட்டியே தெரிவிச்சிங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்தபடி ஏற்பாடு பண்ணணும். மற்றபடி சிற்றுண்டி வசதிகளோ மற்றவர்களோ ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதனால முன்பதிவு செய்து விட்டு வாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா யோகா ப்ரோக்ராமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா இருக்கட்டும், கட்டணம் வசூல் பண்ணி வர கணக்குகளுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. அனுமதி இலவசம்ங்கும் போது கொஞ்சம் அதுக்கு ஒரு சாதாரணமா மக்கள் நினைக்கிறாங்க. நாங்க வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட அனுமதி இலவசங்கிற முறையில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு இது வந்து 4000 5000 ரூபாய் கொடுத்து போறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த மாதிரி செமினார்களுக்கு கலந்துக்கிறதுக்கு 4000 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து போறவங்களும் இருக்கத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் போகும்போது இதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் நல்ல நிலைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த கருத்தரங்களை வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் வந்து சொல்லி தரீங்க சார்? ட்ரைனிங் பண்ண முடியாது. ஆனா முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருவோம். இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கணும். அதான் கேள்விகள் கேட்கும் போது என்ன பண்றாங்க, தனிப்பட்ட முறையில் தாங்கள் அடைந்த லாப நஷ்டத்தை பத்தி மட்டும் பேசுறாங்க. பொதுவான அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரியான ஒரு ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மக்கள் வந்து நஷ்டப்படுறாங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கணும். இது நேர்கள் வந்து அவங்களுடைய அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நடத்துறோம். நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்றதுக்காக இல்லை, அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாயினாலே கேட்கணும். எப்பவுமே வந்து ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்கள் வந்து சரியான கேள்விகள் கேட்கணும். கேட்கும்போது தான் அவங்களுடைய புலமை வந்து அதிகமாகுது. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்சுதீன். மேடம் சொல்லுங்க சார், உங்க சந்தேகங்களை கேளுங்க. இந்த கோல்டு இது சொல்றாங்க சார். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. கொஞ்சம் ஒருத்தர் பேசுங்க. ஹலோ, கோல்டு வந்து இந்தியால மட்டும்தான் காசு கூட இருக்கு, மற்ற நாடு எல்லாமே கம்மியா இருக்கு. என்ன காரணம்? காரணம் வந்து இது முதல்ல இறக்குமதி வரி போடுறாங்க, 10% வரி அதிகம். இந்திய நாணயத்தினுடைய மதிப்பு தாறுமாறா சரிஞ்சு கிடக்குது. அதோட உலகத்திலேயே அதிகப்படியான தங்கம் எங்க இருக்குன்னு கேட்டா இந்தியாவில தான் இருக்கு. தங்கத்தை உபயோகப்படுத்தக்கூடிய நாடுகள்ல முதன்மை ஸ்தானம் இந்தியாவுக்கு இருக்கு, அடுத்ததுதான் சைனாவுக்கு வருது. அதனால அது ஒரு காரணம். தங்கத்தை வந்து நம்ம எல்லாருமே தங்கத்துக்கு பங்கம் இல்லை என்று தங்கத்தை உபயோகப்படுத்தாத குடும்பமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம இந்திய நாடு இருக்கு. நம்ம கலாச்சாரம் அப்படிப்பட்ட கலாச்சாரம். தங்கத்தில் முதலீடு செய்தால் நமக்கு பக்க பலமாக இருக்கும் என்று சரித்திர காலம் தொட்டு வந்துட்டு இருக்கு. அதோட தங்க நாணயங்கள் குப்தர் காலத்துல தங்க நாணயங்கள் வந்தது. நம்மளே வந்து 1932 வரைக்கும் நம்மளுடைய இந்திய பொருளாதாரமானது கோல்டு ஸ்டாண்டர்டை நம்பித்தான் இருந்தது. தங்கத்தினுடைய இருப்பை வைத்துக் கொண்டுதான் கரன்சி வந்து வெளியிடுவார்கள். அந்த மாதிரி இருந்தது. எப்ப வேண்டுமானாலும் பணத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கலாம் ரிசர்வ் பேங்க்ல போய். அந்த மாதிரி உள்ள வாய்ப்பெல்லாம் வந்து இருந்தது. அப்ப தங்கத்துக்கு அந்த அளவு முக்கியத்துவம் நம்ம வந்து இந்திய நாடு கொடுத்திருக்கு. இதை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு தனியா நடத்தணும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரகுமான். ஹலோ ரகுமான் சார், நான் ரகுமான் பேசுறேன். சொல்லுங்க ரகுமான், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அந்த சார்ட்ட பேசணுமே. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க ரகுமான். நேரம் குறைவா இருக்கு, சீக்கிரம் பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது கமாடிட்டில வந்து இன்ட்ராடேன்னு பண்றோம் இல்லையா? ஆமா. இன்ட்ராடே பண்ணும்போது பல வந்து டென்ஷன் ஆகுது, பிரஷர். அதனால ஹெட்ஜிங் பண்ணலாமா? முதல்ல ஹெட்ஜிங் பண்ணிட்டு
எது லாபம் கிடைக்குதோ அதை எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டாவது பையர் செல்லிங் அதை வச்சு பண்ணலாமா 2 நாள் கழிச்சு? ஹெட்ஜிங் வந்து இன்ட்ராடே வந்து ஹெட்ஜிங்க்கு உபயோகமா இருக்காது. ஹெட்ஜிங் வந்து பொசிஷன் ட்ரேடர்ஸுக்கு தான் ஹெட்ஜிங் உபயோகமா இருக்கும் பெரும்பாலும். நான் சொல்றது நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட வந்து செலக்ட் பண்ணி சொல்லுங்க. நாங்க லெவல்ஸ் கொடுக்குறோம் தினசரி, நீங்க லெவல்ஸை கேட்டு பண்ணுங்க. அது ஒரு வேலி போட்ட மாதிரி இருக்கும். வேலி தாண்டிய வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேலி தாண்டிய வெள்ளாடு என்ன ஆகும், அடிபட்டு செத்து போகும். அந்த மாதிரி நம்முடைய ஒரு லிமிட் கொடுத்துருக்கிறோம். வாங்குவதற்கு இந்த லிமிட், விற்பதற்கு இந்த லிமிட். இந்த லிமிட்டுக்குள்ள நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னு சொன்னா லாபம் நிச்சயமாக கிடைக்கும் அல்லது நஷ்டம் மிக குறைவாக இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி நமக்கு விலை ஏறும் போது விற்கணும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு வருது. இதுக்கு மேல போகாது அப்படின்னு விற்கிறோம். அதே மாதிரி இறங்கும் போது இதுக்கு கீழே போகாதுன்னு வாங்குறோம். அப்பதான் மாட்டிக்கிறது. அது மாதிரி இல்லாதபடி லெவல்ஸை நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ட்ரி பாயிண்ட்டை கரெக்டா வச்சுக்கோங்க. என்ட்ரி பாயிண்ட் நீங்க ஒரு பொருளை நீங்க முதலே சொன்னேன் 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா எந்த விலை வந்தாலும் விற்பது அப்படிங்கறது காட்டிலும் என்ன விலை வந்தாலும் இதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தெரியணும். 500ல இருந்து 492 93 வந்ததுன்னா முதல்ல கட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஹெட்ஜிங் என்ன வேண்டி இருக்கு, அன்னைக்கு பொழுது அவ்வளவுதான் சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு வேற ஒரு ட்ரேட் பண்ணி அதை மேக்கப் பண்ணிக்கலாம் ஈஸியா. நம்முடைய நஷ்டமானது மிக குறைந்த அளவில் இருந்துன்னு சொன்னா ரொம்ப எளிதான முறையில நம்ம ஈடு செய்து கொள்ளலாம். அதிகமா இருக்கும்போது செய்ய முடியாது. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி வாங்குவதில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்களை வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க சார். நேர்ல கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் இன் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரு சங்கர் நாராயணன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.